மக்களின் பிரச்சினைகளுக்காக முதல் குரல் கொடுக்கும் ஒரே கட்சி பாமக என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையில் நேற்று பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மருத்துவர் ராமதாஸ், மக்களின் வாழ்வாதாரம் காக்க தொடர்ந்து பாடுபட்டு வரும் கட்சி பாமக என்று கூறினார். இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என அன்புமணி பாடுபட்டதாக கூறினார். 108 அவசர ஊர்தி திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் என்றும் பட்டியலிட்டார். விவசாயிகள் பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட மக்களின் பிரச்சினைகளுக்காக முதல் குரல் கொடுக்கும் கட்சி பாமக தான் என்றும் அவர் கூறினார். உங்களுக்காக உழைக்கிறதுக்காக அவர் நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். அவரை டெல்லிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தங்கைகளுக்கு அல்லது உங்கள் மகளுங்களுக்கு எல்லாருக்கும் அவர் பாதுகாப்பாக இருப்பார், நல்லது செய்வார். எல்லாருக்கும் சிறந்த கல்வி, வைத்திய வசதி, விவசாயம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அன்புமணி எம்பியாக இருந்தார், இப்போ இருக்கார். நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? என் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நான் வணங்கும் கடவுள் விவசாயிகள். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது. தொடர் போராட்டங்கள் மூலமாக 108 சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததாக கூறிய அவர், பாரத ரத்னா விருதை விட மக்கள் மனதில் இடம் கிடைத்தாலே போதும் என்றும் கூறினார். உலக நாடுகள் அனைத்தும் கண்டு வியக்கும் தலைவர் பிரதமர் மோடி என்று கூறிய அவர், 3வது முறையாக மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்.